வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நாம் எனக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1, 2, 3 வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் வந்து நம்ம வந்து அக்டோபர் 6ஆம் தேதி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பர் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9384417810. அது என்ன சார் ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் அப்படின்னா, நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து என்ன பண்ணிடுவோம்னா ரீஃபண்ட் கொடுத்துருவோம். பாஸ் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் பாஸ்லாம் கிடையாது, உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா. ஸோ போத் ஃபிசிக்கல் அண்ட் ரிட்டன் ரெண்டுக்குமே நான் கேரண்டி. சரியா? ஸோ நம்பி ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பரில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்டோபர் 6ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா கூட நம்ம இன்ஸ்டியூட் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஓப்பன் சேலஞ்சை கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ இது எங்களோட சிஸ்டம் மேலே நாங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை. நீங்கள் பாஸ் ஆகலை, உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கட்டின ஃபீஸை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அக்டோபர் 6 நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேவைப்படுறவங்க 9384417810 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Find the value of 63 divided by 9 into 14 divided by 7 plus 19 divided by 1 into 7 minus 6. ஸோ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எதை வச்சு சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா போன் மாஸ் அப்படிங்கிற ரூல் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 63 divided by 9, ஸோ 9 9 7 63 நம்ம கிடைக்கும். ஸோ இங்கேயும் ப்ராக்கெட் குள்ளாடிக்கு தான் முதல்ல செய்வோம். அப்போ 7 minus 6 வந்து என்ன கிடச்சிரும்? 1 கிடச்சிரும். சரியா? அப்போ 7 7 7 14 நம்ம கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 + 19 21. 21 இன்ட்டு தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஸோ 21 × 7 யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணால் கூட லாஸ்ட்டில் 7ன்னு முடியணும். லாஸ்ட்டில் 7ன்னு முடியக்கூடிய நம்பர் இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். X is a greatest 3-digit number exactly divisible by 12, 20 and 25. The sum of the digits of X is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. X is a greatest 3-digit number. சரியா? greatest 3-digit number அப்படின்னாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 999. சரியா? இதே இது 4-digit number அப்படின்னா 999 எழுதுவோம். நமக்கு வந்து 3 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்காங்க 999. எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 20 and 25 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 12, 20, 25க்கு வந்து என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுப்பீங்க. 12, 20, 25க்கு வந்து எல்சிஎம் எடுங்க. ஸோ 4ஆல் போடலாம். ஸோ 3 12, 5 20, 25. ஸோ திரும்ப எதால் போடலாம்? நீங்கள் 5ஆல் போடலாம். ஸோ 3 அப்படியே வச்சுப்பீங்க. 1 5 5, 5 25. ஸோ 5 20, 23 60, 60 × 5 வந்து எவ்வளோ கிடைக்கும்? 300 கிடைக்கும். அப்போ 999 நம்ம 300ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 900 கிடைக்கும். ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 99. சரியா? அப்போது இந்த 900 மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸாக்ட் வேல்யூவாக கிடைக்கும். அப்போது அந்த கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் என்ன தான் இருக்கும் அப்படின்னா 900 இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட இலக்கங்களின் கூட்டுத்தொகை, த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 900ஓட இலக்கங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னா 9 + 0 + 0 நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 9 தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். A retailer buys 12 pairs of shoes for 12,400. His overhead expenses are 1,600. If he earns 28,500 from the sale of these 12 pair of shoes, determine his profit percentage சொல்லி கேட்குறாங்க. லாப சதவீதம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு சில்லறை விற்பனையாளர் பார்த்தீங்க அப்படின்னா 12 ஜோடி காலணிகளை 22,400 வாங்குறாரு. அவரோட மேல்நிலை செலவுகள்லாம் எக்ஸ்ட்ரா செலவு 1,600 ஆகுதான். ஸோ நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் நம்ம செலவாகுது அது விற்கிறதுக்காக. சரியா? அது விற்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோமோ அது வந்து எது கூட ஆட் ஆயிரும்? காஸ்ட் ப்ரைஸ் கூட ஆட் ஆயிரும்.
புரியுதா? அப்போ இதை மட்டும் நம்ம 100% எடுக்கக்கூடாது. இதை ரெண்டுமே ஆட் பண்ணி வரும் தெரியுமா வேல்யூ, அதான் நம்ம 100% எடுப்போம். சரியா? அப்போ 22,400ஐயும் அந்த 1,600ஐயும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, கூட்டிப்பீங்க. அப்போ இந்த 24,000 தான் வந்து என்னது, காஸ்ட் ப்ரைஸ். 24,000 தான் வந்து என்னது, காஸ்ட் ப்ரைஸ். அதான் எவ்வளவு சதவீதம், 100%. சரியா? ஸோ நமக்கு அப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதை 28,500 விற்கிறாங்களாம். அப்போ லாப சதவீதம் வந்து கேட்குறாங்க. அப்போ 24,000க்கும் 28,500க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ ரூபா, 4,500. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரூபா, 24,000. இன்ட்டு என்ன போடுவீங்க, 100 போடுவீங்க பர்சன்டேஜ்னால. 2 0 கட் ஆயிரும், இந்த 0 என்ன ஆயிரும், கட் ஆயிரும். நீங்கள் 24ஆலேயே நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க, இல்லைன்னா 2ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2 2 4, இதை 2ஆல் கேன்சல் பண்ணி 2 4 2 4 I 2 10. 225 / 12 நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 12 12, மீதி எவ்வளோ இருக்கும், 105 இருக்கும். சரியா? 105னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8 12 கிடைக்கும். சரியா? 96 வரை கிடைக்கும். அப்போ 18 முடியுது. இங்கே எந்த ஆப்ஷனுமே 18 இல்லை. அப்போ இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 18.75 கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து டிவைட் பண்ணிட்டு இருக்காதிங்க. சரியா? அது உங்கள் டைம் வந்து என்ன ஆகுனா வேஸ்ட் பண்ணணும். 18 புள்ளின்னு தெரிஞ்சாச்சு, அப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4 men and 3 women finish a job in 6 days and 5 men and 7 women can do the same job in 4 days. How long will 8 men and 6 women take to do the same job? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 4 ஆண்களும் 3 பெண்களும் ஒரு வேலையை 6 நாட்கள் முடிப்பாங்களாம். அதே மாதிரி 5 ஆண்களும் 7 பெண்களும் அதே வேலையை 4 நாட்களில் முடிப்பாங்களாம். அப்படின்னா 8 ஆண்களும் 6 பெண்களும் அதே வேலையை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது 4 மென்னும் 3 உமனும் ஃபினிஷ் ஏ ஜாப் எவ்வளோவா, 6 டேஸாக. அதே மாதிரி 5 மென்னும் 7 உமனும் ஃபினிஷ் ஏ ஜாப் எவ்வளோவா, 4 டேஸாக. ஹவு லாங் வில் 8 men 6 உமன் ஃபினிஷ் ஏ ஜாப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மேன் பவர் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ டோட்டல் மேன் பவர் என்ன பண்ணுவீங்க, உள்ளாடி மல்டிப்ளை பண்ணுவீங்க. இதை உள்ளாடி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 6 நாள் 24 men ப்ளஸ் 6 3 18 உமன் இஸ் ஈக்குவல் டு, இதை இங்கே டோட்டல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 நாள் 20 men ப்ளஸ் 7 நாள் 28 உமன். ஸோ 24 மென்லேருந்து 20 மென்னை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மென் கிடைக்கும். 18லேருந்து 28 கழிச்சா 10 உமன் கிடைக்கும். அப்போ ஒரு மென் ஈக்குவல் டு 10/4 உமன் இருக்கும். ஒரு மென் ஈக்குவல் டு 10/4 உமன். இதை ஃபஸ்ட் கேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்போது 4 மென் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போது 4 × 10/4 உமன் ப்ளஸ் 3 உமன் தான் எத்தனை நாளில் முடிப்பாங்களாம், 6 நாளையில் முடிப்பாங்க. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 10 3 எவ்வளோ கிடைக்கும், 13 உமன் கிடைக்கும். 13 உமன் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்களாம், 6 நாளையில் முடிப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 8 மென் 6 உமன் வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்குறாங்க. அப்போ 8 மென்னா 8 × 10/4 ப்ளஸ் தான் எவ்வளவு, 6 உமன். அப்போ 1 நாள் 4 2 நாள் 8 அப்படின்னா 2 × 10 20 + 6. அப்போது 26 உமன் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தானே. அப்போது 13 உமன் வந்து 6 நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 26 உமன் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? அப்போது 13 வந்து மேன் பவர் வந்து டபுள் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன ஆயிரும், பாதியாக குறைஞ்சிரும். அப்போ அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க, 3 டேஸில் முடிப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். நம்மளோட மாடல் கொஸ்டின்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The price of a fuel decreases by 40%, 50% and 15% in 3 successive months, but increases by 40% in the 4th month. What is the percentage increase or decrease in the price of fuel in the 4th month அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 100 ரூபான்னு வச்சுக்கலாம். சரியா? மொதல் வருஷம் 40% டிக்ரீஸ் ஆகுதான். ஃபஸ்ட் இயரில் 40% டிக்ரீஸ் ஆகுதான். 40% டிக்ரீஸ் ஆகுது.
அப்போ 100ல் 40% போச்சுன்னா எவ்வளோ ஆயிரும்? 60,000. செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 50% டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ 60ல் 50% அப்படின்னா எவ்வளோ ஆயிரும்? 30 ரூபா போயிடும், 30 ரூபா இருக்கும். மூணாவது மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 15% டிக்ரீஸ் ஆகுது. 15%னா 10% அப்படிங்கிறது எவ்வளவு? 3 ரூபா. அப்போ 5% எவ்வளோ? 1 ரூபா 50 பைசா. அப்போ 4 ரூபா 50 பைசா நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 25.5 நமக்கு இருக்கும். இதில் 4வது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 40% இன்க்ரீஸ் ஆகுதான். சரியா? அப்போது 25.5க்கு நமக்கு 40% எவ்வளவும் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம். சரியா? அப்போ என்ன பண்ணால் போதும்? 25.5 இன்ட்டு 40%னா 40/100. அப்போ 0 கட்டாயிரும். அப்போ 255 இன்ட்டு 4. 5×4 0 மீத 2. 5×20 2. 22க்கு 2 மீத 2. 4×8 2 10. சரியா? அப்போ 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 10.2 வந்து என்ன ஆகும்? கூடும். ஏன்னா இன்க்ரீஸில் ஆகுது. இது வரைக்கும் நமக்கு டிக்ரீஸ் ஆச்சு இல்லை. 10.2 கூடும். அப்போ 7 5 3 35.7% நமக்கு இருக்கும். சரியா? அப்போ எவ்வளோ ரூபா இருக்கும்? 35.7 ரூபா இருக்கும். அப்போ 100 ரூபா இருந்தது தான் ஒரிஜினல் வேல்யூ. 100 ரூபா அதான் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் வேல்யூ, ஒரிஜினல் ப்ரைஸ் 100 ரூபான்னு இருந்தது. 4 மாதம் கழிச்சு எவ்வளோ மாறி இருக்குது? 35.7 மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும்? இங்கே 7 தானே இருக்குது. அப்போ பாயிண்ட் வேல்யூனா 3 தான் நமக்கு கூட்டும் போது தான் கம்ப்ளீட் வேல்யூ கிடைக்கும். அப்போ டிக்ரீசஸ் பை 64.3% தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A car covers 4 successive 8 km distances at the speed of 12 km per hour, 18 km per hour and 24 km per hour and 36 km per hour respectively. Its average speed அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னாலே நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னாலே டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் தெரியும். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். சரியா? இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 4×8 தான் 32. 4×8 நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் அப்படின்னாலே நமக்கு டிஸ்டன்ஸ். டைம் அப்படின்னாலே நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 8. இதுக்கு ஸ்பீடு எவ்வளவு? 12. அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ 8/12 ஃபஸ்ட் இதோட டிஸ்டன்ஸ். அடுத்தது 8/18. அடுத்தது 8/24. எல்லாத்தோட டிஸ்டன்ஸ் சேம் தான். அடுத்தது 8/36. ஸோ நான் 8 வந்து என்ன பண்ணிட்டேன்? காமனாக வெளியில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இதை. இப்போ 4×8 இருக்குது. இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்? 8 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். 8 காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/12 ப்ளஸ் 1/18 ப்ளஸ் 1/24 ப்ளஸ் 1/36 கிடைக்கும். இந்த 8 கேன்சல் ஆகிடும். மேலே 4 மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 4 டிவைடட் பை எல்சிஎம் வந்து 72 நமக்கு கிடைக்கும். அப்போ 12 இன்ட்டு 6. சரி, 6 12 72, 4 18 72, 24 இன்ட்டு 3 72, 36 இன்ட்டு 2 72. அப்போ 6 4 10, 15/72 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ 4 டிவைட் பை 15/72. அப்போ 4 இன்ட்டு 72 டிவைட் பை 15 நீங்கள் போடுவீங்க. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 15, சாரி 5 15, 2 6, 4 12. அப்போ இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 20, சாரி 24 தானே, 4 20, 40னா 8 40. அப்போ 4 இன்ட்டு 48 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 4 இன்ட்டு 48 எவ்வளோ கிடைக்கும்? 48 இன்ட்டு 4 என்ன? 32க்கு 2 மீதம் 3, 4 16 3 19.
ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ அப்போ சராசரி ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? 19.2 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The ratio of the walking speeds of A and B is 3:5. If B takes 18 minutes to cover a certain distance, how much time will A take to cover the same distance? சரியா? ஸோ அப்போ 3 மடங்கு 5 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. A பியோட ரேஷியோ 3 மடங்கு 5 மடங்கு கொடுத்துருக்காங்க. இதில் B வந்து 18 மினிட்ஸ் தான். A எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா 5 மடங்கு 18 மினிட் அப்படின்னா 3 மடங்கு எவ்வளவு? அப்போ இன்வெர்ஸ் செயின் ரூல். சரியா? இன்வெர்ஸ் செயின் ரூல்லாம் வந்து என்னது? ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும்போது டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். அப்போ 1 3 3 6 3 18 5 × 6 எவ்வளோ கிடைக்கும்? 30 மினிட்ஸும் கிடச்சிடும். சரியா? ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் டின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The third proposal to x and x plus 100 is 405. Find the value of x. சரியா? ஸோ தேர்ட் ப்ரொப்போசன் அப்படின்னாலே a by b is equal to b by c. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொப்போசன், இது வந்து செகண்ட் ப்ரொப்போசன், இது வந்து தேர்ட் ப்ரொப்போசன். நம்ம நல்லா தெரியும். ஸோ இதில் ஏயோட வேல்யூ வந்து எக்ஸு, பியோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 100, பியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 100 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 100 divided by find the value of x. தேர்டு ப்ரொப்போசன் வந்து என்னது? 405. சரியா? ஸோ அப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 405 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 100 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 100 ஸ்கொயர் வந்து என்ன கிடைக்கும்? 10,000 கிடச்சிரும். சரி, அப்போ இது ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 405 எக்ஸு ப்ளஸ் வந்து என்ன இருக்கும்? 10,000 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு ஃபார்முலா வந்து என்னது? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதில் இது வந்து a, இது வந்து a, இது வந்து b, இது வந்து என்னது? c. எக்ஸ் இல்லாத வேல்யூ தான் a. அப்போ இதில் ஏயோட வேல்யூ வந்து என்னது? b, சாரி 1. இதில் பியோட வேல்யூ எவ்வளவு? மைனஸ் 405. சரியா? இல்லை சியோட வேல்யூ எவ்வளவு? 10,000. இதை அப்ளை பண்ண போகிறேன் இதில். அப்போ மைனஸ் பினா மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் வந்து என்னது? 405 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் பண்ணும்போது ஒன்றுமே இருக்காது. அப்போ 405 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 405 × 405. 5 25க்கு 5 மீத 2, 5 20, எல்லாத்துக்கும் ஒரு 0 வரும். 5 20க்கு 0 மீத 2 2 போடுவீங்க, 4 16. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 5 2 0 4 6 அப்போ 16,000 1,64,025 இருக்கும். கரெக்டா? ஓகே. அப்போது 1,64,025 மைனஸ் 4 × ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 10,000 இருக்கும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து 405 கிடையாது, இந்த வேல்யூ வந்து 205. சரியா?
இந்த வேல்யூ வந்து 205 சரியா. அப்போ இதில் நீங்கள் 205 போடுங்க சரியா. சின்னதாக தப்பு பண்ணிட்டேன். அப்போ இதோட வேல்யூ வந்து 205 ப்ளஸ் ஆர் மைனஸ் 205 ஸ்கொயர்னால் 205 இன்ட்டு 205 5 25க்கு 5 மீது 2 I2 10 திரும்ப நீங்கள் 0 0 போடுவீங்க. I2 10க்கு 0 மீத 1னா 1 2 4 அப்போ 5 2 0 2 4 42,025ன்னு கிடைக்கும். 42,025 மைனஸ் 4 இன்ட்டு சின்னா நம்ம எவ்வளோ கிடைக்கும் 40,000 கிடைக்கும். டிவைட் பை 2 இன்ட்டு ஏன்னா 2 இன்ட்டு 1 அப்போ 205 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2025 டிவைட் பை 2. 2025னா எவ்வளோ வேல்யூஸ் 45 தான் ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 45 டிவைட் பை 2. அப்போ நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும் சரியா. ஒரு வேல்யூ வந்து என்னது 205 ப்ளஸ் 45 டிவைட் பை 2 வந்து ஒரு வேல்யூ. இன்னொரு வேல்யூ வந்து 205 மைனஸ் 45 டிவைட் பை 2 வந்து அடுத்த வேல்யூ. அப்போ ரெண்டுத்தையும் கூப்பிட்டிங்கன்னா 250/2 250/2 எவ்வளோ இருக்கும் நமக்கு 125ன்னு கிடைக்கும். இது 205லேருந்து நம்ம 45 நம்ம கழிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அதோட கம்மியாயிரும் அப்படி தானே. 5 கழிச்சோம்னா 160/2 80 நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 100 இருக்குமா சரியா. அப்போனா நமக்கு வந்து லெஸ் தென் 100 இருக்காது. அப்போ 80 நம்ம கண்டிப்பாக வராது. அப்போ நம்ம வேல்யூ என்னதாக தான் இருக்கும் இந்த 125 தான் இருக்கும் சரி. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ரொம்ப ஈஸி தான். பொறுமையாக செஞ்சால் என்ன பண்ணலாம்னா டக்குன்னு சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Chetan travels from city A to city B. If the Chetan drives his car 3/4 of his normal speed, then he reaches city B 33 minutes late. Find the time that Chetan would have taken to travel from city A to city B if drove at his normal speed னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. அதாவது சிட்டி ஏலேருந்து சிட்டி பிக்கு போகிறாரு. எவ்வளோ ஸ்பீடில் 3/4 ஸ்பீடில் போகிறாரு. அதனால் அவருக்கு எவ்வளோ லேட் ஆகுது 33 மினிட்ஸ் வந்து லேட் ஆகுது சரியா. அப்போ 4ல் 3 போச்சுன்னா 1/4 வந்து லேட் ஆகும். 1/4 மடங்கு லேட் ஆகுது. அதான் வந்து எவ்வளவு 33 மினிட்ஸ். அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 33 இன்ட்டு 4 4 12க்கு 2 மீத 1 4 12 1 13 132 மினிட்டில் தான் அவர் வந்து என்ன பண்ணுவார் போவார். 33 மினிட் லேட் இருக்குல்ல அதை இதுலேருந்து கழிச்சா போதும். 33 மினிட் லேட்டாக கழிச்சிங்கன்னா 99 மினிட்ஸில் அவர் போயிருப்பார். இப்போ போகிறது 132 மினிட்ஸில் அவர் போவார். அந்த நார்மல் ஸ்பீட் 3/4 போனார்னா அவர் நார்மல் ஸ்பீடில் போனாலும் 33 மட்டும் கழிச்சா போதும். நமக்கு எவ்வளோ இருக்கும் 99 மினிட்டில் அவர் என்ன பண்ணிடுவார் அது ரீச் பண்ணியிருப்பார். அதாவது ஒரிஜினல் ஸ்பீடில் 3/4க்கு பதிலாக 4/4 ஃபுல் ஸ்பீடில் அவர் போனார் அப்படின்னா சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The radius of a hemisphere is 13√3 cm. Find its curve surface area. அப்போ ரேடியஸ் ஆஃப் ஏ ஹெமிஸ்பியர் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஹெமிஸ்பியரோட ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πr². இல்லை ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே பை இருக்குது. அப்போ இந்த பையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 2r² மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ ஒன்று கிடைக்குன்னா 13√3 கிடைக்குது. 13√3 கிடைக்கும். அப்போ 13 இன்ட்டு √3 இன்ட்டு 13 இன்ட்டு √3 அப்போ 13 ஸ்கொயர் வந்து 169. அப்போ 2 இன்ட்டு 169 √3 இன்ட்டு √3 என்ன கிடைக்கும் 3ன்னு கிடைக்கும். அப்போ 169 இன்ட்டு 6 96 54 4 மீது 5 6 6 36 5 41க்கு 1 மீது 4 ஒரு 6 4 10. அப்போ 1014 பை கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் சரியா. ஈஸியாகவே போட்டுடலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If at same rate of interest in 2 years, the simple interest is 40 and compound interest is 65, then what is the principal? இங்கே பார்த்தீங்கன்னா 2 இயர் கொடுத்துருக்காங்க. 2 இயர் அப்படின்னா 2 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா P இன்ட்டு R/100 தான் ஹோல் ஸ்கொயர்.
அப்போ 40க்கும் 65க்கும் 40க்கும் 65க்குள்ள வித்தியாசம் எவ்வளோனா 25. 25 is equal to P into R/100 the whole square. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P தான் கண்டுபிடிக்கணும். அப்போது SI is equal to நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா PNR/100. சரியா? இங்கே SI எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40. அப்போ 40 is equal to P என்னன்னு தெரியாது, N வந்து 2 வருஷம், R என்னன்னு தெரியாது, டிவைட் பை 100. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 50 2 100. அப்போ 5 போட்டிங்கன்னா 2000 ஈக்குவல் டு வந்து என்னது? PR. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? R தானே, P தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். R ஈக்குவல் டு 2000 டிவைட் பை P. இந்த ஆரோட வேல்யூ நம்ம இதில் அப்ளை பண்ணால் போதும். சரியா? ஸோ அப்படின்னா 25 ஈக்குவல் டு P டிவைட் பை 100 இன்ட்டு 100 போட்டுடலாம். 100 இன்ட்டு 100. R ஸ்கொயர், ஆரோட வேல்யூ 2000 இன்ட்டு Pனா 2000 டிவைட் பை P இன்ட்டு 2000 டிவைட் பை P. ஏன்னா R ஸ்கொயர். அப்போ இந்த 2 0 கட் ஆயிரும், இந்த 0வும் கட் ஆயிரும், இந்த 0வும் கட் ஆயிரும். சரியா? ஒரு பியும் கட் ஆயிரும். இந்த 25 கட் பண்ணிங்கன்னா ஒரு 25 8 25 200. அப்போ 8 இங்கே 2 இருக்குது. அப்போ 8 2 எவ்வளோ கிடைக்கும்? 16. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 16 கிடைக்கும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருந்திருக்கும்? 16 இருந்திருக்கும். ரொம்ப ஈஸி தான், கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். சரியா? So the average age of 39 students of a class is 39 years. If the age of the teacher is also included, the average age of the whole group becomes 40 years. The age of the teacher. இந்த மாடல் கொஸ்டின் ரொம்ப ஈஸினா 39 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் வந்து 39. ஸோ ஆல்ரெடி ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது? 39 இருக்குது. சரியா? இப்போது எவ்வளோ மாறி இருக்குது? 1 தான் கூடியிருக்கு. சரியா? ஒரு ஆள் கூடியிருப்பாங்க, அதாவது 39 இருந்தவங்க 40 ஆயிருப்பாங்க. ஸோ அதனால் 40 ஆயிருக்கு. அப்போது 1 தான் நமக்கு கூடியிருக்கு. அப்போ மொத்தமாக எவ்வளோ கூடியிருக்கு? நமக்கு 40 கூடியிருக்கும். அப்போ 39 + 40 எவ்வளோ இருக்கும்? 79. இதுதான் டீச்சரோட ஏஜாக இருக்கும். சரியா? இப்போது 40 பேருக்கு 80 கூடியிருக்குன்னா எவ்வளோ கூடியிருக்கும்? 2 கூடியிருக்கும். சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர் எழுதுவோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். (32 / 8 × 4 - 3 × 4). அப்போ 32 / 8 ஒரு 8, சாரி இது கேன்சல் பண்ண முடியாது, அப்படி தானே? 32 / 8 இன்ட்டு 4 போடுவீங்க, மைனஸ் முன்னாங்க 12. அப்போ ஒரு நாள் 4 ஈர் நாள் 8, 1 2 16 2 32. அப்போ 16 - 12 நமக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the selling price of Bluetooth device is 14,430 after allowing a discount of 26% on the mark price, then the mark price of one device கேட்குறாங்க. சரியா? அப்போது 26% டிஸ்கவுண்ட் போட்டாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 74% இருக்கும். அந்த 74% தான் எவ்வளவு? 14,430. அப்போ எம்ஆர்பி எப்போதுமே எத்தனை சதவீதமாக இருக்கும்? 100% இருக்கும். அது எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? அப்போ நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 37. இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 2 14, 2 4, 1 2 2 10. திரும்ப நீங்கள் 37ஆலேயே நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 37 37, மீதி எவ்வளோ இருக்கும்? 35. அப்போ 351 இருக்கும். 351 எவ்வளோ இருக்கும்? 9 37 வரைக்கும் வரலாம். அப்போது 37 × 9னா 9 7 63க்கு 3, மீது 6, 9 27 6 33, 333 வரைக்கும் வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 11லேருந்து நீங்கள் 3 கழிச்சிங்க அப்படின்னா 8, 4 3 கழிச்சா 1. சரி, அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது? ஒரு 5 இருக்குது, 185. அப்போ 37 × 5 தான் 185. சரியா? அப்போ நம்ம இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 195 × 100 19,500. இது வந்து 5 ப்ளூடூத்தோட விலை, 5 ப்ளூடூத்தோட விலை. கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னா ஒரு இதோட விலை கேட்டிருக்காங்க, 1 டிவைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பை 5 போட்டுறணும். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5 15 45, 9 5 45 0 0. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 3900 இருக்கும்.
சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த தேர்ட் ப்ரொபோஷனல் ஆஃப் இது வந்து 3x², சரியா? 3x² and 4xy is 48, then the positive value of y is கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ தேர்டு ப்ரொபோஷனல் இப்போ தான் படித்தோம். a/b is equal to b/cன்னு படித்தோம். இதில் ஏயோட வேல்யூ எவ்வளவு 3x², பியோட வேல்யூ எவ்வளவு 4xy, இங்கே பியோட வேல்யூ எவ்வளவு 4xy, சியோட வேல்யூ எவ்வளவு 48. மல்டிப்ளை பண்ணும்போது 3x² இன்ட்டு இது இன்ட்டு, சரியா? 3x² இன்ட்டு 48 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் 4xy த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போது 3x² இன்ட்டு 48 இஸ் ஈக்குவல் டு நாங்கள் 16 தானே, 16 இன்ட்டு x² இன்ட்டு y². அப்போ x² கேன்சல் ஆயிரும். ஒரு 16 16, 3 16 48. அப்போ y² வேல்யூ என்ன இருக்கும் 9 இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு 3. அப்போ கொஸ்டின் ஒய் தானே கேட்டிருக்காங்க, அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும் 3 இருக்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The price of a computer is 22,200. What will be the price of the computer after reduction of 25% சொல்லி கேட்குறாங்க. அப்போது 100% தான் எவ்வளவு 22,200. அப்படின்னா 75% நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 2 0 கட் ஆயிரும். அப்போ 222 இன்ட்டு 75. அப்போ 2 10 0 மீதம் 1, 2 10 1 11 1 மீதம் 1, 2 10 1 11, 7 2 14 4 மீதம் 1, 7 2 14 1 15 5 மீதம் 1, 7 14 1 15. அப்போ 0 5 6 6 1 16,650 இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், சரியா? அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 1 7 6 7 42. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணும்போது 1 3 3 4 3 12. 8 - 4 நமக்கு எவ்வளோ கிடச்சிரும் 4 கிடச்சிரும். ஸோ இந்த 4 4 கட் ஆயிரும். அப்போ 19 + 14, 19 14 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 33. அப்போ 6 இன்ட்டு 33. அப்போ 3018னா லாஸ்ட்டில் 8ல் முடியுது. ஸோ 8ல் முடியுது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது 198. ஈஸியாகவே போட்டுடலாம், சரியா? ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் அக்டோபர் 6 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா பணம் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ குவாலிட்டியான ஒரு கிளாஸாக இருக்கும். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச் தான். ஸோ இந்த பேட்சில் இப்போ அக்டோபர் 6 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிப்ரவரியில் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ போத் ரிட்டன் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுமே பாஸ் பண்ண வச்சு உங்கள் கையில் வந்து நிச்சயமாக ஒரு ஜாப் கிடைக்கும். ஸோ எங்களோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக பாஸ் பண்ண வைக்கலாம். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810. ரொம்ப முக்கியமான விஷயம், 50 சீட்ஸ் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். அந்த பேட்சில் ஒன்லி 50 சீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போவே கால் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 6 நமக்கான கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பண்ணுறோம், சரியா? K10 sold 151 shares and had a gain equal to the selling price of 51 shares. What is his profit percentage? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ மொத்தம் 151 ஷேர் விற்கிறாங்க. மொத்தம் 151 ஷேர் என்ன பண்ணுறாங்க, சோல்ட் பண்ணுறாங்க. இதில் 51 ஷேர் வந்து அவருக்கு என்னென்னா ப்ராஃபிட், சரியா? அப்போ மீதி இருக்கிற 100 ஷேர் தான் வந்து என்னது காஸ்ட் ப்ரைஸ். மீதி இருக்கிற 100 ஷேர் தான் வந்து என்னது காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எப்போதுமே 100% தான். அப்போ 100% 100 ஷேர் அப்படின்னா 1% ஒரு ஷேர். அப்போது 51 ஷேருங்கிறது எத்தனை சதவீதமாக இருக்கும், 51% இருக்கும். நம்ம மாடல் 2ல் படிச்சிருக்கோம் இது, சரியா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரியும், மாடல் 2ல் நம்ம இதை வச்சுருக்கோம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அமித் இன்வெஸ்ட் a sum of 5,400 and Cobal invest a sum of 9,400 at the same rate of simple interest per annum. If at the end of 3 years
Gopal gets 840 more interest than Amit, then find the rate of interest per annum சொல்லி கேட்டிருக்காங்க. the more than the less than அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா வித்தியாசம் எடுப்போம். சரியா? அப்போ கோபாலுக்கும் அந்த அமித்துக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? அப்போ நமக்கு SI 1க்கும் SI 2க்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு? 850. அப்போ SI 1 என்ன அர்த்தம்? PNR/100. அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ Pயோட வேல்யூ 9400, N வந்து 3 வருஷம், R என்னன்னு தெரியாது, /100 போடுவீங்க. மைனஸ் 5400 இன்ட்டு 3 வருஷம், R என்னன்னு தெரியாது, /100 போடுவீங்க. சீக்வல் தான் எவ்வளவு? 850. அப்போ இதில் காமனாக இருக்குது வந்து இந்த 3R/100 வந்து காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துருங்க. மீதி எவ்வளோ இருக்கும்? அப்போ 9400 மைனஸ் 5400 சீக்வல் தான் எவ்வளவு? 850. ஸோ 9400லேருந்து 5400 நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 4000 கிடைக்கும். அப்போ 3R/100 சீக்வல் இன்ட்டு 4000 சீக்வல் எவ்வளவு? 850. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 2 0 என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். அடுத்தது இதே நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 0 என்ன ஆகும்? கட் ஆயிரும். இது 840. சரியா? இன்னும் தப்பு கிடையாது. 840 4ஆல் கட் பண்ணிங்கன்னா 2 4 8, 1 4 4, 3ஆல் கட் பண்ணிங்கன்னா 7 3 21. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 7ன்னு இருக்கும். சரியா? ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின். when difference between compound and simple interest for 3 years is 228 at 4% interest per annum, the principal வந்து கேட்டிருக்காங்க. சரியா? 3 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 இயர்ஸ்னால் பிரச்சனை இல்லை, ஃபார்முலா போடுவோம். 3 இயர்ஸ்னால் இப்போ SI ஒன்லேயும் விடுவாங்க, CAலையும் விடுவாங்க. அப்போ SIயில் ஒரு 100 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, CAக்கு நம்ம என்ன இருக்குது? பிரின்சிபல் அமௌண்ட் 100 ரூபா இருக்குது. மொதல் வருஷம் முடியும் போது வட்டி 4 ரூபானா 104 ரூபா ஆட் ஆயிரும். 2வது வருஷம் முடியும் போது வட்டி 4 ரூபானா 4 ரூபா கூடி 108 ரூபா இருக்கும். 3வது வருஷம் முடியும் போது வட்டி 4 ரூபா கூடி 112 ரூபா இருக்கும். சரியா? அப்போ ஃபஸ்ட் இயரில் நமக்கு 104 ரூபா இருந்தது, 2வது வருஷத்தில் 108 ரூபா இருந்தது, 3வது வருஷத்தில் 112 மாறிடுச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஏன்னா வட்டி மாறாது, 4 ரூபா தான் கூட்டிகிட்டே போகும் 4% அப்படிங்கிறதுனால. காம்பவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மொதல் வருஷம் அதே 104 ரூபா தான் இருக்கும். 2வது வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 104க்கு போடுவோம். அப்போ 104க்கு 4%னா 4 16க்கு 6 மீதம் 1, ஒரு நாள் 4. அப்போ நம்ம எவ்வளோ இருக்கும்? 4.16 இருக்கும். அப்போது 2வது வருஷம் ஆகும்போது எவ்வளோ இருக்கும்? 108.16 இருக்கும். சரியா? 3வது வருஷம் பார்க்கும்போது இந்த 108.16 4ஆல் பெருக்கிக்கோங்க, 4%ங்கிறதுக்காண்டி. 6 4 24க்கு 4 மீதம் 2, ஒரு நாள் 4 2 6. ஏன்னாங்க 32க்கு 2 மீதம் 3 போட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் 4. அப்போது ஆல்ரெடி 2 டெசிமல், நம்ம வந்து 100க்காக 2 டெசிமல். அப்போ 4 டெசிமல் புள்ளி வச்சிங்கன்னா 4.32 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போது 4.3264 ஆட் பண்ணும். அப்போ கூட்டினீங்கன்னா 4 6 8 4 108 4 112.4864 இருக்கும். அப்போது ஆல்ரெடி SI 112, காம்பவுண்டர்ஸில் கொடுத்தீங்கன்னா 112.4864 இருக்கும். அப்போ ரெண்டோட வித்தியாசம் எவ்வளவு? 0.4864. அதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 228ன்னு கொடுத்துருக்காங்க. அதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 228ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 100 ரூபா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு வந்து ஒரு செயின் ரூல் தான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், 46,875 கிடைக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ கமெண்டில் தேங்க்யூ சார் பண்ணுங்கள், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணாமல் போகாதீங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9384417810. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.